பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது பெண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்துகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுது. அதை நம்ம கொடுக்கலாமே, உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குமே அப்படிங்கிறது தான் நம்ம. இப்போது இந்த எபிசோடில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண், சுவாதி அப்படின்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம், ஆரம்ப தசை ராகு தசையாக இருக்கும். இது துலா ராசியில் அமைகின்றன. இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகம், ஆண் எருமை, பட்சி, தேனி, மருத மரம், கழுத்து ரஜ்ஜு, சமான நாடி, தேவகணம் பொருந்திய நட்சத்திரம். இப்போ இந்த பெண்ணின் நட்சத்திரம் சுவாதியாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்தி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மொத்தம் 18 நட்சத்திரம் பொருந்ததுங்க. மறுபடியும் படிக்கிறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, 18 நட்சத்திரம் பொருந்துகிறது. இதுவே ஒரு இறுதி முடிவால் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஜோசியர்கிட்ட அணுகி உங்கள் பெண்ணுடைய ஜாதகம், வந்திருக்கக்கூடிய வரன் பையனுடைய ஜாதகத்தை வச்சு ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்கணும். அதுவும் இருக்கணும். இருந்தால் தான் இறுதி முடிவு நீங்கள் எடுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் என்று நம்புகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாழ்க வளமுடன்.